நம்முடன் விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் இணைகிறார். சார் வணக்கம் சார். ஒரு இயல்பான கூட்டணி அமைச்சிருக்கோம், என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி இயல்பான கூட்டணி என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அதிமுக பெரியார் வழிவந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஜெயலலிதா அம்மையாரும் அந்த கொள்கையில் சமரசம் இல்லாமல் இருந்தார் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் சந்தித்த கடைசி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மிக வெளிப்படையாகவே மோடி அவர்களுக்கு சவால் விட்டு அறைகூவல் விடுத்தார். நேருக்கு நேர் மோதி பார்க்கலாம், லேடியா மோடியா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பினார். எந்த காலத்திலும் இனி எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்ளாது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். அவர்கள் வழியிலே வந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய அதிமுக தலைமை பொறுப்பாளர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு பாஜக கொடுத்த நெருக்கடிக்கு பணிந்து இந்த கூட்டணிக்கு இணங்கி இருக்கிறார்கள். இதனை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்கனவே இவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இணைந்து தேர்தலை சந்தித்த போதும் மக்கள் இவர்களை ஏற்கவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. எனவே இதனையும் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுகவுக்குத்தான் இதில் பெரிய பின்னடைவு ஏற்படும். பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான இடத்தை அவர்கள் எட்டுவார்கள். அதாவது தேர்தலில் தோற்றாலும் கூட தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுகவையும் விட நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த களத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். கூடுதலான இடங்களை கேட்டு பெறுவார்கள். ஏனென்றால் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப நிறைய தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை இங்கே உருவாக்குவார்கள். பிறகு மெல்ல மெல்ல அதிமுகவை பலவீனப்படுத்தி பாஜகவே இங்கு இரண்டாவது பெரிய சக்தி என்று நிலைநாட்டுவதற்கு இந்த களத்தை அவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே இந்த தேர்தலில் அவர்கள் ஆட்சி அமைப்பது அல்லது கூட்டணி ஆட்சி அமைப்பது என்பதெல்லாம் மக்களை நம்ப வைப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர யதார்த்தம் அவர்களுக்கு தெரியும். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்றாலும் கூட இங்கே ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பது 100க்கு 100 அவர்களுக்கு தெரிந்த உண்மை. ஆனால் மக்களிடத்திலே ஒரு மாய்மால வித்தையை காட்டுவதற்கு இது போன்ற வசனங்களை பேசுகிறார்கள். இப்ப இந்த செய்தியாளர் சந்திப்புல அமித்ஷாவை நோக்கி கேள்வி எழுப்பப்படுகிறது. நீட் உள்ளிட்ட கேள்வி, மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், நீட், இதை எல்லாத்தையும் மக்களை திசை திருப்பதான் திமுக கூட்டணி பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. அருகில எடப்பாடியும் இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இதுதான் எடப்பாடி அவர்களுக்கு நேர்ந்திருக்கிற பெரிய இக்கட்டு. அவரால் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத அளவுக்கு போய் ஒரு முட்டுச்சந்திரை போய் மாட்டிக்கொண்டார், சிக்கிக்கொண்டார் என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே அவர் இந்த கூட்டணியை உருவாக்க விரும்பவில்லை, பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடாது என்று உறுதியாக இருந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனாலும் பாஜக அதிமுகவை சுதந்திரமாக இயங்க விடவில்லை. விஜய் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைக்கும் என்கிற ஒரு யூகம் செய்தியாக பரவியது. விவாதங்களும் கூட நடந்தன. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் தடுக்க வேண்டும் என்பதிலேயும் RSS உள்ளிட்ட அந்த கட்சிகள், பாரதிய ஜனதாவின் சங்க பரிவாரங்கள் தீவிரமாக களமிறங்கி பணியாற்றின. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு வேறு வழியில்லை என்கிற நெருக்கடியில் இந்த கூட்டணியை அதிமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நன்றி திரு தொல் திருமாவளவன். இணைப்பில் உங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.